பணம் வேணும். நம்ம வாழணும்னாலே பணம் தேவைப்படுது. சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் பணம் தேவை. சொந்தக்காரங்களோட விசேஷத்துக்கு போனோம்னா பணம் வேணும். அவங்க திருப்தி அடையிற மாரி நம்ம செய்யறதுக்கும் பணம் வேணும். ஏதோ முடிஞ்சத செஞ்சோம்னா, அவங்க மனம் திருப்தி அடையறதில்ல. அங்க நமக்கு மரியாதையும் கிடைக்கிறதில்ல. இப்படி நம்ம மரியாதை எதனா வேணும்னா கூட ஒரு பணம் வேணும். அன்புக்காக ஏங்குறோம். அந்த அன்பு வேணும்னா கூட பணம் தான் தேவைப்படுது. இப்படி எல்லாத்துக்குமே பணம் தேவைப்படுது. அந்த பணத்த தான் நம்மளும் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்கோம். ஏன்னா, பணம் இரும்பு போட்டியில பூட்டி வச்சு அது செல்லரிச்சு போகிற அளவுக்கு நம்ம பணம் வேண்டாம். நம்ம தேவைக்கேற்ப பணம் வேணும் இல்லையா? அந்த பணம் தேவைக்காக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம். எவ்வளோ நம்ம உழைச்சிட்ருக்கோம். இந்த பணம் குறை, பற்றாக்குறை நம்மள விட்டு போகணும். இந்த வறுமை நம்மள விட்டு போகணும். அடுத்தவன் கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு நம்ம வாழக்கூடாது. நம்மளும் கொஞ்சம் நல்லா வாழணும்னு அந்த பணத்துக்காக நம்ம ஓடிட்டுருக்கோம். இப்படி ஒரு பண கஷ்டம் நமக்கு தீருமா? அப்படின்னா, நிச்சயமா நம்ம முருகனுடைய அருளால நம்ம தீரும். முருகன் வழிபாடு நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இப்போ? பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பணம் ரொம்ப பிரச்சனையா நமக்கு இருந்திருக்கும். பணம் நமக்கு ரொம்ப பிரச்சனை குடுத்துருக்கும். முருகன் வழிபாடு நம்ம பண்ணுனதுக்கு அப்புறமா, அந்த பண பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்துட்டே வரும். ஒரு விஷயத்துக்காக பணம் தேவைப்படுதுன்னா, அந்த விஷயத்துக்கு பணம் ஏதாவது ஒரு வழியில நமக்கு வந்துரும். முருகன் அதை ஏற்படுத்தி குடுத்துருவாரு. யாராவது ஒரு மூலியமா நமக்கு பணத்த குடுத்துருவாரு. அந்த கடன அடைக்கக்கூடிய அளவுக்கும் நமக்கு வேலையும் குடுப்பாரு. நம்ம அதுக்கு தகுந்த மாரி ஒரு வருமானம் நமக்கு வந்துரும். இதெல்லாம் நமக்கு நடந்துட்டுருக்கு இல்லையா? சரி. பணம் தேவைக்கு முருகர் குடுக்குறாரு. நம்ப தேவைப்படும்போது அடுத்தவங்க கிட்ட போய் கை நீட்டாம இருக்கணும். அதுக்கு நம்ம சேமிச்சு வைக்கிறதுக்கு ஓரளவு பணம் முருகர் குடுப்பாரான்னா, நிச்சயமா குடுப்பாரு. நம்ம செல்வந்தரா ஆக தான் போறோம். தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆனதுக்கு அப்புறமா, நம்ம இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னா, பிற்காலத்துல நல்லா இருப்போம். நிச்சயமா நல்லா இருப்போம். நல்லா இருக்கிறதுக்காக மட்டும் தான் நம்ம முருகன் வழிபாடு பண்றோம். இப்படி முருகர் ஒரு கடவுள் இருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா, அவர மன உருகி வணங்கணும்னு எத்தனை பேருக்கு தெரியும்? நெறைய பேர் இன்னைக்கு முருகன வணங்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு இலக்குகள் இருக்க தான் செய்யுது. அந்த இலக்குகள் எல்லாமே நம்ம அடைவோமா? நம்ம வாழ்க்கை சிறப்பாகுமான்னா, முருகனால சிறப்பாகும். நம்ம வாழ போறோம். நிச்சயமா ஜெயிக்க போறோம். அதனால தான் நம்ம முருகன வணங்குறோம். முருகனுக்கு எல்லாமாவும் நம்ம கஷ்டத்தை எல்லாம் முருகன் கிட்ட சொல்லிட்டு, முருகர் செய்வாரு அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இன்னைக்கு எதிர்பார்த்துட்ருக்கோம். முருகர் செய்வாரு. அவர் செய்யக்கூடிய நாள் நமக்கு வந்துட்டு தான் இருக்கு. செஞ்சிட்டே தான் இருக்காரு. நேத்து செஞ்சாரு, முந்தின நாள் செஞ்சாரு, இன்னைக்கு செய்றாரு, நாளைக்கும் செய்வாரு. அவர் நம்ம கூடவே இருந்து செஞ்சிட்டே இருக்காரு. அப்புறம் நமக்கு என்ன கவலை? ஒரு ஏக்கம் வாழ்க்கையில. நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும். முருகர் வழிபாடு பண்ணிட்டுருக்கோம். நல்லா இருக்க போறோம். வெற்றிவேல் முருகனுக்கு.